திருவருகை காலம் 3வது வாரம் வியாழக்கிழமை. நற்செய்தி பகுதி லூக்கா பிரிவு 1 அருள்வாக்குகள் 5-25 வரை. திருவருகை காலத்தில் 2 நபர்களுடைய வருகையையும் 2 வானதூது செய்திகளையும் கேட்கிறோம். ஒன்று திருமுழுக்கு யோவான் பற்றிய பிறப்பு, இன்னொன்று இயேசுவின் பிறப்பு பற்றியது. சக்கரியா கடவுளின் திருப்பீடத்தில் தூபம் காட்டும் வேளையில் கடவுளின் செய்தி கபிரியேல் தூதர் வழியாக அறிவிக்கப்பட்டதை இன்றைய நற்செய்தி எடுத்துரைக்கிறது. 1800 குருக்கள் பணி செய்யும் எருசலேம் ஆலயத்தில் சக்கரியாவும் ஒருவராக இருந்தார். அவர்கள் அனைவரும் 75 பேர் கொண்ட 24 குழுக்களாக பிரிக்கப்பட்டனர். ஒவ்வொரு குழுவிலிருந்தும் தலா 30 குருக்கள் எருசலேம் ஆலயத்தில் ஒவ்வொரு நாளும் திருப்பணி ஆற்றினர். ஆனால் வருடத்திற்கு ஒரு முறைதான் திருப்பீடத்தில் நுழைந்து கடவுளின் பிரசன்னம் நிறைந்த திருப்பீடத்தில் தூபம் காட்ட யாராவது ஒருவருக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. அந்த ஆண்டு சக்கரையாவுக்கு அந்த சீட்டு விழுந்தது திருப்பணி செய்ய. எனவே சக்கரையா புனிதத்திலும் புனிதமாக போற்றப்படும் திருப்பீடத்தில் கடவுளுக்கு தூபம் காட்டும் வேளையில் கடவுளின் தூதர் சக்கரையாவுக்கு தோன்றி, கடவுளின் இரக்கப் பார்வை உன்மேல் விழுந்துள்ளது. நீ பல ஆண்டுகளாக ஜெபித்து கேட்ட குழந்தை உனக்கு அருளப்படும். அவருக்கு யோவான் என்று பெயரிடுவாய் என்று சொன்னபோது தன் உறவினரில் அப்படிப்பட்ட பெயர் கொண்ட யாரும் இல்லை என்று சொன்னார். பிறகு வானதூதர் அந்த குழந்தை எப்படிப்பட்ட குழந்தையாக வளரும் என்பதை விழாவாரியாக விவரித்து சொன்னபோது கடவுளின் வாக்கை நம்ப மறுத்து அதற்கு அடையாளம் கேட்டார் சக்கரையா. எனவே குழந்தைக்கு பெயர் வைப்பது வரை நீ பேச முடியாத ஊமையாயிருப்பாய் என்று தூதர் மொழிந்தார். சக்கரையா கேட்ட கேள்வியும் ஒன்றுதான், அன்னை மரியா கேட்ட கேள்வியும் ஒன்றுதான். சக்கரையா, இது நடைபெறும் என எனக்கு எப்படி தெரியும் என்றும், அன்னை மரியா இது எப்படி நிகழும் என்றும் பதில் கேட்கிறார்கள். ஆனால் சக்கரையா தண்டிக்கப்பட்டார், அன்னை மரியா தண்டிக்காமல் விடப்பட்டார். ஏன்? சக்கரையா குருத்துவ பாரம்பரியத்தில் பிறந்து வளர்ந்தவர். எனவே பழைய ஏற்பாட்டில் யாவே கடவுள் செய்த வல்லச் செயல்கள் இவருக்கு நன்றாக தெரிந்திருக்கும். ஆபிரகாம், சாராள் இவர்கள் வயது முதுமை எய்திய போதுதான் கடவுள் அவர்கள் மேல் கருணை காட்டி ஒரு குழந்தையை தந்தார். அன்னா, எல்கானா வயது முதிர்ந்தவர்கள், கடவுள் அவர்களுக்கு இரக்கம் காட்டினார். இப்படி பல எடுத்துக்காட்டுகள் பழைய ஏற்பாட்டில் இருந்தும் குருத்துவ பாரம்பரியத்தில் இருந்தும் யாவே கடவுளை சக்கரையா நம்பவில்லை. அதனால் அவருக்கு இந்த தண்டனை. ஆனால் அன்னை மரியாவின் பதிலோ வித்தியாசமான, புதிதான, வியப்பான ஒன்றின் ஆரம்பம். இதுவரை யாரும் கன்னியாக இருந்து கருத்தாங்கவில்லை. இதுதான் முதலாவதாக வரலாற்றில் நிகழ்ந்த ஒன்று. எனவே அவர் கேட்ட கேள்வி சரியானதே. இன்றைய நற்செய்தி நமக்கு தருகின்ற செய்தி என்ன? 1. கடவுள் தன் நீண்டகால இறைவேண்டலுக்கு பதிலளிப்பார் என்று வேண்டிக் கொண்டும் குருத்துவ பணி ஆற்றிக்கொண்டும் இருந்தது போல நாமும் அவ்வாறு ஜெபிக்க வேண்டும். கிறிஸ்தவ பாரம்பரியத்தில் இருந்து கொண்டு விவிலியத்தை வாசித்து தெரிந்து கொண்டு கிறிஸ்துவின் அனுபவத்தை பெற்ற நாம் எப்போதும் கடவுள் மேல் சக்கரியாவை போல நம்பிக்கை இழக்கக்கூடாது. 2. நம்முடைய மலடான இதயத்தை எடுக்க தீயவைகளோடு இருக்கின்ற நமது இணைப்பை துண்டித்து உள்ளத்தை தூய்மைப்படுத்த வேண்டும். இப்படி செய்தால் இயேசு நம் உள்ளத்தில் பிறக்க முடியும். 3. நாம் நல்ல பெற்றோராகவும் தாத்தா பாட்டிகளாகவும் இருந்து இடைவிடாமல் நமது குழந்தைகளுக்காகவும் பேர குழந்தைகளுக்காகவும் இறைவேண்டல் செய்ய வேண்டும். ஆமீன்.